அண்ணன் அமெரிக்காட்ட உள்ள முக்கிய பிரச்சனையே இதான். சொல்லப்போனா அவன் ரத்தத்திலே ஊறுனது. என்ன முதுகுல குத்துறது, இந்த மாரி திருட்டு வேலைகள பண்றது. சீனா செய்யக்கூடிய திருட்டு வேலைகள் வேற. அமெரிக்கா செய்யக்கூடிய சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். 2 பக்கமும் திரிய தூண்டுறது. ஆனா சமகால இந்தியால அது அவ்வளவு வீரியமா நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு 10, 12 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் அப்படி கிடையாது. ஏலே அவன காட்டிட்டு என்ட்ட வந்த அப்படின்னா, உன்னையும் சேர்த்து மிதிப்பேன் அப்படிங்கிற மாரி தான் இந்தியாவோட செயல்பாடு இருக்கும். முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தான் போவாய்ங்க. போயிட்டு இந்தியாவுக்கு வருவாய்ங்க. இல்ல இந்தியா போயிட்டு பாகிஸ்தான் போவாய்ங்க. "டேய் வந்தா நேரா வா, இல்ல வந்து தொலையாத" அப்படின்னு நம்ம மிரட்டுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாய்ங்க, பாகிஸ்தானுக்கு சில உதவிகள கையெழுத்து போட்டுட்டு மெனக்கெட்டு இந்தியாக்குள்ள வருவாய்ங்க. இந்த மாரி ஏகப்பட்ட தொல்லைகள செஞ்சாய்ங்க. எல்லா காலங்களும் இது நடக்கும். இந்தியா சார்ந்த டீல்கள் ஓடும்போது, பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு ஃபேவர பண்ணிட்டு, நம்மள அப்படியே செக் வைப்பார்களாம். ஆனா 10, 12 வருஷத்துல இது நடைமுறை அப்படிங்கிறது இல்ல. தூக்கி வீசிட்டாய்ங்க. பாகிஸ்தான்னு நம்ம மனசுல நெனச்சா கூட, இந்தியா நம்மள உள்ள விடமாட்டாங்கிறது 5 வருஷம் இருந்துச்சு. அடுத்த 5 வருஷம் அப்படி கிடையாது. நீ கனவு கூட கண்டுக்கயேன், டூயட் கூட அடிக்கயேன், உனக்கு மிதி உங்க ஊர்லயே விழுகும் அப்படிங்கிற மாரி இந்தியாவோட செயல்பாடு இருந்துச்சு. பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் உண்மை. அப்படிதான் இந்தியா இருந்துச்சு 10, 12 வருஷம். ஆனா இப்ப ட்ரம்ப் மீண்டும் வம்பிழுக்கிறார். வம்பிழுக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு F-16க்கு மெயின்டெனன்ஸு, அதோட ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சுமார் 390 மில்லியன சாங்ஷன் பண்ணியிருக்காய்ங்க. இது ரொம்ப கொடூரத்தோட உச்சம். ஏன் அப்டின்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட முதல் ஆட்சி காலத்துல அந்த மனுஷன் தடை பண்ணி வச்சிருந்தார். பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுச்சு. லூசு பய அப்படின்னு சொல்லி நம்மலாம் திட்டுனோம். இப்ப மீண்டும் இவர் வந்து அத அப்ரூவல் கொண்டு வராரு. அப்ரூவல் கொண்டு வரதே யாரு? தடை போட்ட டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கதவ தொறக்கிறாரு. இதுவே ஒரு சிக்கல். அடுத்த சிக்கல் என்ன அப்டின்னா, அடுத்துதான் பெரும் சிக்கலா பார்க்கப்படுது. ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு இந்த மாரி நிதி உதவிகள் அப்படிங்கிறது அமெரிக்கால தடை செய்யப்பட்டிருக்கு. 90 நாட்களுக்கு தடை இருக்கு. அந்த தடையில விதிவிலக்கு அப்படிங்கிறது இஸ்ரேல், எகிப்து போன்ற நாடுகள் தான். 2 பயலுகளோட நட்பு அமெரிக்காவுக்குங்கிறது வேற மாரி. அவர்களோ கிட்ட இருந்து அமெரிக்கா எடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது வேற. இது கூட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத ஒரு நபர் தான் பாகிஸ்தான். இவனையும் தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறாய்ங்க. ஏறக்குறைய இந்த தடைகள் காலத்துல தடையில மீறி இத மட்டும் நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொல்றதே 5 பில்லியன் தான். அதுல இப்ப 390 மில்லியன் கிட்ட பாகிஸ்தானுக்குள்ளேயே வருது அப்படிங்கல ஆத்திரத்தோட உச்சியில தான் டெல்லி இருக்கு. ஏன் அப்படின்னா இப்பதான் F-35 விக்கிறேன். வாங்கிக்க அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது. பல டிஃபென்ஸ் சார்ந்த டீல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலைஸ் ஆயிரும். நெறைய இது பர்ச்சேஸ் ஆர்டர ரிலீஸ் பண்ண போறோம். F-35 மட்டும் சந்தேகம். முழு டெக்னாலஜி தந்தாலும் சந்தேகம். இல்ல டெக்னாலஜி தந்தா ஓகேன்னா 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளே விரிவா பார்த்தோம். இந்த காலகட்டத்தில F-16. இந்த F-16 அவனுக்கு வித்ததே தப்பு. அத வச்சு அவன் என்ன பண்றான்? தீவிரவாதத்த ஒழிக்கிறான் அப்படிம்பாய்ங்க. அவன் தீவிரவாதத்த ஒழிச்சா நீ ஏன்டா உன் படைய ஆப்கானிஸ்தான்ல கொண்டு வந்து 10 வருஷம் காவ காத்த? இன்னொரு ஜோடி ஸ்குவாட்ரனை இறக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாமே உன் ஊர்லயே. இவ்வளவு செலவே வந்திருக்காதே முட்டா பயலே அப்படின்னு திட்டாத குறைதான். ஆனா அது பூரா உண்மையான்னு கேட்டா உண்மை கிடையாது. F-16 அவனுக்கு குடுக்கறதே நம்மள மிரட்டதான். நம்ம திட்டும் போதும், எகிறும் போதும் இல்ல இல்ல இத வச்சு தீவிரவாதிகள மட்டும் தான் அவன் ஒழிப்பான். வேற யாரையும் ஒழிக்க மாட்டான். இன்னொரு நாட்டுக்கு எதிரா இவர்களால செயல்பட முடியாது. எது F-16 கொண்டு போய். உண்மைதான். இவன் நினைச்சா ஆஃப் பண்ணி வைக்கலாம். எது பறந்துகிட்டு இருக்கும்போதே. ஆப்கானிஸ்தான நோக்கி போல சார், இந்திய எல்லைகள நோக்கி போகுது. சுவிட்ச் ஆஃப் பண்றா அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணா, அது பொம்மை மாரி செயல்பட வேண்டியது தான். ஆனா அதெல்லாம் செஞ்சேல. செய்யாதனால தான் பாலகோட் ஸ்ட்ரைக் அப்ப இந்த F-16 எடுத்துட்டு வந்தாய்ங்க. நம்மளும் சுட்டோம். அதுக்கு நடவடிக்கை எடுடா. இது வந்து அக்ரிமெண்ட்ட மீறுற செயல் தானே. தீவிரவாதிகளுக்கு எதிரா போடுறத இந்திய எல்லைகளுக்கு அந்த விமானம் நோக்கி பறந்து வந்ததே அமெரிக்கா, பாகிஸ்தானோட அக்ரிமெண்ட்ட மீறிருச்சுல, புடுங்கிட்டு போ அப்படின்னு சொன்னோம். புடுங்கவே இல்ல. சரி இவனோட புத்தியே இதான் போடா அப்படின்னு விட்டுட்டோம். இப்ப சமகாலத்துல அப்ப டொனால்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன எதிர்பார்க்குதுன்னா, என்ன வேணாலும் எதிர்பார்க்கட்டும். எப்பயுமே அமெரிக்கா முழுவதும் வந்து தோள்ல கைப்படாது, நசுக்க பார்க்கும். அப்ப அதே தியரிய தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் எடுக்கிறார். ஒருவேளை F-35 பர்ச்சேஸுக்கு அழுத்தம் குடுக்கறக்கா இருக்கலாம். பிரிக்ஸ்ல டீடாலரேஷன நோக்கி போறதுல இந்தியா முதன்மையா இருக்கு அப்படிங்கிறக்காக ஒரு அழுத்தம் குடுக்கறதாக இருக்கலாம். இல்ல ராஜதந்திர அரசியல்ல எந்த கதவையும் மூடாதேங்கிறது பால பாடகம். அமெரிக்கா அத கடைபிடிக்காம இருக்குமா? அப்படின்னும் இருக்கலாம். இந்த 3 காரணத்துல 3வது காரணம் இருந்தா ஓகே. அதுக்குன்னு நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நெகட்டிவ் தான். ஆனா 2 காரணத்தோட ட்ரம்ப் அரசாங்கம் செயல்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வால ஒட்ட நறுக்கிறது தான் இந்தியாவுக்கு நல்லது.
அதை செய்யக்கூடிய இந்தியா தான் கடைசி 10-12 வருஷம் இருக்கு அப்படிங்கறனால நம்ம பெருசா பயப்பட தேவையில்ல, அலட்டிக்க தேவையில்ல, வச்சு செஞ்சிருவாங்க. ஐய ஏன்பா இவனுங்களை தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதே சமயம் 3வது ஒரு விஷயம் அப்படின்னாலும், அத சதவீதத்த குறைச்சே இந்தியா ஆகணும். இந்த F-16 மெயின்டனன்ஸ்ன்னு எவ்வளவு வருஷம் இவனுங்கள கதை சொல்லிக்கிட்டு இருப்பாய்ங்க. இந்த கதைய மெல்ல மெல்ல குறைச்சாகணும், ஒழிச்சாகணும். அந்த காலகட்டத்துல இந்தியா இருக்கு. இத இன்னமும் ஓங்கி அடிக்கணும். அமெரிக்கா சார்ந்து பல விஷயங்கள கொஞ்சம் வீரியத்த மாத்தி விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலைய ட்ரம்ப் உருவாக்கி வச்சிருக்காரு. இம்மீடியட்டா இதுக்கு போட்டு அமெரிக்காவ புரண்டி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தேவையில்ல. ராஜதந்திர ரீதியில இந்திய அரசாங்கங்கள் வலுவான அடிய குடுக்கும். ஒரு சில விஷயங்கள் வெளியில வரும், ஒரு சில விஷயங்கள் வெளியில வராது. ஆனா கடந்த 12 வருஷம் டெல்லியோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது 10, 12 வருஷம். பெரிய அளவுல எங்கேயுமே நெகட்டிவ் கிடையாது. எங்கேயுமே விட்டு குடுத்து போறதே கிடையாது. இந்த மாரி அவன காட்டிட்டு என்ட்ட வந்த அப்டின்னா, அவனுக்கும் மிதி விழுகும். அதுல சரி பங்கு உனக்கும் மிதி விழுகும் அப்படிங்கிறத எல்லா நாடுகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு எல்லா பயலுக்கும். இதே ரஷ்யால இருந்து கட் ஆஃப் பண்றதுக்காக எவ்வளவு பிரஷர பைடன் அரசாங்கம் குடுத்துச்சு, ஐரோப்பா குடுத்துச்சு. ஆனா நம்ம கட் ஆஃப் ஆகவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா பர்ச்சேஸ தாறுமாறா இன்கிரீஸ் பண்ணோம். கடைசியில இப்ப அமெரிக்கா போகுது. நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுத்து போனோமோ, அத ட்ரம்ப் அரசாங்கம் ரஷ்யாவ நோக்கி போகுது. அன்னைக்கு இவனுங்க பேச்ச கேட்டு நம்ம கட் ஆஃப் பண்ணியிருந்தா, அந்த மாரி அதுல எப்படி சாதிச்சோமோ, அதே மாரி வருங்காலங்கள்ல பாகிஸ்தான் விவகாரங்கள்லயும், பாகிஸ்தான், அமெரிக்க உறவ வெட்டி விடுற விவகாரத்திலயும் இந்தியா சாதிக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.